யோசனை சிறுகதை அடங்கிய தொகுப்பு. எழுதியவர் தளவை மாசு சவுந்தரராஜன். ஓசை சோற்று விமர்சனம். சுசீலாவும் ஜெயாவும் மதினி நாத்தனார்கள். ஜெயாவின் குடும்பத்தை காட்டிலும் சுசீலாவின் குடும்பம் வசதியில் கூடியது. 2 பேருமே வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்கள். அப்படி இருந்தும் வீட்டு வேலைக்கென்று இருவருமே வேலைக்காரியை வைத்திருந்தனர். ஒரு சமயம் அம்பையிலுள்ள சுசீலா மதுரையிலுள்ள ஜெயா வீட்டிற்கு குடும்பத்தோடு விடுமுறையின் போது விருந்தாளியாக வந்திருந்தார்கள். ஜெயா தன் கணவரோட அக்காவை சாப்பாட்டில் அசத்த வேண்டும் என்று அடுப்பங்கரையில் தடபுடலாக விருந்து தயாரித்தார். ஹாலில் மச்சானும் மாப்பிள்ளையும் கேலி பேசி சிரித்து கொண்டிருந்தனர். சுசீலா தன் பிள்ளைகளை ஆங்கிலத்தில் பேச வைத்து பிள்ளைகளின் பெருமை புராணம் படித்துக் கொண்டிருந்தாள். டைனிங் டேபிளில் எல்லோரும் சாப்பிட அமர்ந்தனர். ஜெயா ஆசை ஆசையாக அனைவருக்கும் தன் கையால் உணவு பரிமாறினாள். பாசத்தோடு எல்லோரும் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். தன் அண்ணி வாயால் தான் புகழப்பட வேண்டும் என்று எண்ணிய ஜெயா கேட்டாள், அண்ணி சமையல் எப்படி என்று. ஜெயா, நீ டிவியில் சமையல் ப்ரோக்ராம் பார்க்க மாட்ட, சமையல்கலை புஸ்தகமும் படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கன்லையும் மட்டன்லையும் எத்தனை புது ஐட்டமாக செய்கிற முறை வந்துருச்சு. நீ என்னடான்னா இன்னும் உங்கள் அம்மா காலத்திலே இருக்கியே என்று அண்ணி சொன்னதும் ஜெயாவிற்கு சுருக்கென்றது. முகபாவனை லேசாக மாறியது. இதை கவனித்த சுசீலாவின் கணவர் சொன்னார். என்ன சொன்னார் நேயர்களே? கொஞ்சம் புரியுதா? அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பெண்களுடைய சண்டை எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சமயக்கட்டுலேருந்து தான் ஆரம்பிக்கும். சமயக்கட்டு, அப்புறம் இந்த வரவேற்பறை, படுக்கையறை, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அடுத்த பெண்கள் செய்கிறத பார்த்து எந்த ஆணாவது, அதாவது பிற ஆண் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆண் ஏதாவது ஒரு புகழ்ந்துட்டா உடனே அந்த வீட்டில் மறுநாள் பார்த்திங்கன்னா சண்டை தான் இருக்கும். இது எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். ஆனால் படித்த பெண்கள் இருக்கிற வீட்டில் அந்த சண்டையே வர்றதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் இந்த இல்லத்தரசியாக இருக்க பெண்கள் பற்றி தான் இப்போ கதை எழுதியிருக்காரு. அதனால் இது அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும், என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குன்னு. காலம் மாறுது, இருந்தாலும் ஒவ்வொருத்தர் சமைச்சாலும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு சொல்லி சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னவோ அவங்களுக்கு மகம் மாறுறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சுசீலா, நீ டிவியில் பார்த்து செய்து வச்சதெல்லாம் என் தலையெழுத்தை நான் சாப்பிட்டு தொலைச்சிருக்கேன். உன்னோட சோதனைக்கு நான் தானே ஆளாக வேண்டியிருக்கு. நல்ல வேளை என் மாப்பிள்ளை தப்பிச்சிட்டாரு, நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தார். அதை கேட்ட சுசீலாவின் முகம் மாறியது. வாங்க, உங்களை நம்ம வீட்டில் வச்சுக்கிறேன் என்று பாவனையால் சொன்னாள் சுசீலா. அண்ணியை சாப்பாட்டில் அசத்த வேண்டும் என்று எண்ணிய ஜெயாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஓசி சோறு தின்னுட்டு குறை வேற சொல்லிட்டு போகிறாளே மதினி, இதுக்கா நான் பறக்க பறக்க பக்குவமாக சமைச்சேன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள். இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். பிறந்த வீட்டில் பெண் சாப்பிட்றத பெற்றோர் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறந்துட்டு தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மாமனார், தன்னுடைய மாமியார் எல்லாரையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு நினப்பு இந்த வந்தவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதை தான் இந்த இடத்துல அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது கதைக்குள்ளே போகலாமா? இது எல்லா வீட்லேயும் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள். இதை புரிஞ்சுட்டு நீ என்ன சமைச்சாலும் சரி, களி மாதிரி இருந்தாலும் சிரிச்சிட்டு சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்காமல் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பத்தை நாம் பார்த்துருக்கோம். இது ஒரு 2 கட்டம் ஃபேமிலி போல் தெரியுது. அதனால இவர் அந்த மாதிரி இருக்கார். நீங்கள் கூட நினைக்கலாம், அவர் எழுத்தாளர் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, அதனால தான் இப்படி கதை எழுதுறாருன்னு சொல்லி. வேணும்னா நீங்கள் அவர்கிட்டயே நேரடியாக கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதியை என்ன பண்ணியிருக்காங்க, வேலைக்காரிக்கு போட்டுட்டு பாத்திரத்தை விளக்க அள்ளி போட்டாள். எல்லோரிடமும் சிரித்து பேசுவது போல நடித்தாள். ஜெயா, ஐஸ்கிரீம் தயாரிச்சதுக்காக சொன்னியே என்று கணவன் ஞாபகப்படுத்தியதும் கப்பும் கரண்டியும் எடுக்க பாத்திரம் விளக்கும் இடத்திற்கு வந்தாள். அப்போது, எம்மோ, நீ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ருசியாக ஒரு நாள் கூட வச்சு கொடுத்தது இல்லையேம்மா, இப்படி சமைக்க உனக்கு தெரியாதாம்மா என்று தட்டிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த வேணியின் மகள் கேட்டாள். தெரியாது புள்ள, இப்படி சமைக்க என்னால் ஆகாதுடி. நம்மை போல ஏழைகளுக்கு எஜமானி போல புண்ணியவதிங்க இப்படி போட்டாத்தாம நம்ம இதையெல்லாம் சாப்பிட முடியும். தாராள மனம் கொண்ட அந்த தங்கமானவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் புள்ள. மகராசி குழந்தை குட்டியுமா சந்தோஷமா இருக்க கடவுள்கிட்ட வேண்டு புள்ள என்று தாய் சொன்னதும் எச்சி கையோடு குழந்தை கும்பிட்டது. இதை பார்த்த ஜெயா தன் மனத்திற்குள் சொல்லி கொண்டாள். டைனிங் டேபிளில் நாம் உபசரிக்க மதினியோ நக்கல் பண்ணி உதாசனம் செய்தாள். ஆனால் தரையில் உட்காந்து மிச்சம் மீதியை சாப்பிட்றவள நம்ம புகழ்றதா 2 பேரும் ஓசி சோறு சாப்பிட்டாலும் இருவர் வாயிலிருந்த அந்த வார்த்தைகள் தான் எத்தனை வேறுபாடு, 2 பெண்களின் மனங்களெல்லாம் எத்தனை வேறுபாடு என்று எண்ணிய போது
தன் அண்ணியை விட தன் வேலைக்காரி உயர்வாக தெரிந்தாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள். நன்றி.